நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பீர்க்கங்காய் பஜ்ஜி. ரொம்ப சிம்பிளான ஒரு யூனிக்கான பஜ்ஜின்னு என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ணுறப்ப இந்த ஸ்பெஷலான பஜ்ஜி செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பீர்க்கங்காய் சாப்பிடாதவங்க கூட இது நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க. ஸோ அதுக்கு முதல்ல நல்லா கழுவிட்டு இந்த தோலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். தோல் அப்படின்னா அந்த ஹார்டான ஸ்கின், அந்த ரொம்ப கரகரப்பான அந்த தோல் மட்டும் நம்ம எடுத்துடலாம். மற்றபடி உள்ளெல்லாம் நம்ம எதுவும் எடுக்க வேண்டியதில்லை. இப்படி தோல் எடுத்ததுக்கப்புறம் நம்ம கழுவிடலாம். ஸோ நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்டு வேணுமா, இல்லை அப்படின்னா நம்ம வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி வேணுமா, அப்படி கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வாழைக்காய் பஜ்ஜி அப்படிங்கும்போது உருளைக்கிழங்கு பஜ்ஜி இதுக்கெல்லாம் நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் போடணும். ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா அப்படி எந்த ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் வராது. நம்ம சாப்பிட்டாவும் ரொம்ப லைட்டாக இருக்கும், சாப்பிட்ட மாதிரியே தெரியாது. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த பஜ்ஜி நல்லா வரும். இப்போது கடலை மாவு, அரிசி மாவு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் நீங்கள் இதை கூட விட்டுறலாம், பெருங்காயம், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா எல்லாமே ஆப்ஷனல் தான், போட்டால் கொஞ்சம் உப்பி வரும். இல்லைனா கூட நீங்கள் அடிக்கடி செய்யும்போது அதை போடாமல் கூட செய்யலாம். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம பஜ்ஜி மாவு எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நம்ம கரைச்சிக்கணும். அதாவது எப்படின்னா கொஞ்சம் ஸ்லைட்லி திக்காக இருக்கணும். அதாவது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதே அளவு ரொம்ப நீங்கள் திக்காகவும் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தின்னாகவும் நம்ம அந்த மாவு கரைக்கக்கூடாது. அப்படி பண்ணும்போது ஒட்டாது நமக்கு அந்த பீர்க்கங்காயில். ஸோ அது மாதிரி நம்ம எப்போ போல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ண முடியலன்னா இன்ஸ்டண்ட்டாக பஜ்ஜி மாவை வாங்கி கூட நீங்கள் டிப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது நம்ம பீர்க்கங்காய் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு டிப் பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரை பண்ண வேண்டியதாக. எக்ஸ்ட்ரா மசாலா வேணும், நீங்கள் கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, ஜீரகத்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா எது வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். சிம்பிளாக வேணால் இது மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், நான் எடுத்து நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு 2 பக்கம் நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீர்க்கங்காய் ரொம்ப சின்ன இருக்கிறதுனால ஸ்லைசஸ் சின்ன வந்திருக்கும். நீங்கள் பெரிய பீர்க்கங்காய் எடுத்துட்டிங்கன்னா ஸ்லைசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இது ரெடி ஆகிடும். டீக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். உள்ள பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். பாருங்கள், உண்மையாக சொல்கிறேன், வாழைக்காய் பஜ்ஜியை விட இது செம டேஸ்ட்டாக இருக்கும். பீர்க்கங்காய் பஜ்ஜி அப்படின்னா நீங்கள் ரொம்ப பயந்துடாதீங்க, டேஸ்ட் எப்படி இருக்குமோன்ட்டு. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான, கிறிஸ்பியான, ரொம்ப ஃப்ளஃபியான நமக்கு பீர்க்கங்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் சட்னியோடு எடுத்துக்கலாம், டீயோடு எடுத்துக்கலாம், சாஸோடு எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சிம்பிளாக கூட அப்படியே சாப்பிட்லாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.